அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோ பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்குது. நம்ம வீக்லி அனலைசிங்கில் என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட் இப்போ எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலமா பார்க்கலாம் வாங்க. நேற்றைய தினம் நான் சொல்லியிருந்தேன், நேற்றைய தினம் இல்லை, ஒரு சில நாட்களாகவே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு, மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் 22,530க்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகி 660லேயே 150 பாயிண்ட் பாசிட்டிவில் எனக்கு முடிஞ்சிருக்கு. நல்ல ஒரு புல்லிஷ் சினாரியை கொடுத்துருக்கு. இந்த ரேலி எது வரைக்கும் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ரேலி ஃபிப்னாசி லெவல் படி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ஃபிப்னாசி லெவல் படி ட்ரா பண்ணதின் அடிப்படையில் 22,740 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் ஆல்ரெடி ஒரு இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எளிமையாக ட்ரா பண்ணிட முடியும். அதே ஒரு புது இடத்துக்கு போகும்போது ஒரு சில டூல்ஸை பயன்படுத்தி தான் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ண முடியும். அப்படி தான் நான் ஃபிப்னாசிங்கிற ஒரு பவர்ஃபுல் டூலை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் கிடைக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நல்லாவே அதிக அக்யூரசி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 22,743ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 22,862 இந்த லெவலில் இந்த வீக்லி எக்ஸ்பிரி முடியும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன் நண்பர்களே. ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 23,000 கூட மார்க்கெட் போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தென் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் இதுக்கப்புறம் ஒரு சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் இந்த 22,530ங்கிற லெவலை பிரேக் அவுட் ஆகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு. இந்த இடத்துல மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திரும்பிக்கிட்டே இருந்துச்சு. எப்போ ஒரு மார்க்கெட் ஒரு இடத்துல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்துட்டு அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுதோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பிரேக் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுதோ அந்த ரெசிஸ்டன்ஸை, அதுக்கப்புறம் மார்க்கெட் அந்த லெவலை கீழே பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அது ரெசிஸ்டன்ஸாக இருந்தது பார்த்திங்கன்னா அடுத்தது சப்போர்ட் ஆகிடும். மார்க்கெட் 5 டைம் உடச்சி தான் இந்த இடத்த பிரேக் அவுட் ஆகிருக்கு. அப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக உடச்சிருப்பாங்க அப்படிங்கிறத, எவ்வளோ வலிமையாக உடச்சிருப்பாங்க அப்படிங்கிறத பாருங்கள். உடச்சி நல்லா க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிருக்கு. ஒன்ஸ் அந்த லெவலை மார்க்கெட் திருப்பி உடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அப்படிங்கிறதுனா ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி டே ஹை நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ், ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டு, இந்த லெவலை நான் இனிமேல் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன் நண்பர்களே. 22,530ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலை நான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். 22,530 அப்படிங்கிற ரேஞ்ச் பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாக இருக்கும். அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த லெவல் 22,300, அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 22,091. இதுதான் நெஃப்டிக்கான லெவல்ஸ் நண்பர்களே. இந்த லெவலை ஸ்ட்ராங்காக பார்த்துக்கோங்க. ஓஐ டேட்டாலாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கும். ஃபின் நெஃப்டிக்கான ஓஐ டேட்டாவையும் நான் சொல்கிறேன். இப்போது பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல், இந்த சேனல் பேட்டர்னை ரெசிஸ்டன்ஸ் எடுக்க வந்துடுச்சு. அந்த லெவலில் ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் தான் இன்றைக்கி அப் டைரக்ஷன் அப்படின்னாலும் நம்ம சொன்ன இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கிட்ட வந்துடுச்சு. ஒன்ஸ் இந்த லெவலில் பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு நல்ல பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கிட்டத்தட்ட பாருங்களேன், நம்ம சொன்னது இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா 48,137 பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 48,762 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் சொன்னேன். எக்ஸாக்டாக அந்த லெவலில் தான் மார்க்கெட் நின்றுக்கிட்டு இருக்குது. ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 49,088, அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 49,540. சப்போர்ட் பார்த்திங்கன்னா 48,167 அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு ஒரு சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட்டு 48,149. ஒன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 47,675. ஒன்ஸ் அந்த லெவலையும் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 47,286 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
ஓகே, மார்க்கெட் வந்து இந்த சேனல் பேட்டர்னை பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த சேனலை ரீடெஸ்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்குறேன். சரிங்களா? நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அப்படியே நடக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. மேக்ஸிமம் நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். அதனால் வேண்டி நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய வியூவோட ஒத்து போணுச்சு அப்படின்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த் வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து ரியல் ட்ரேட் பண்ணுங்கள். அதுவும் வந்து உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். இந்த சேனல் பேட்டர்னை வந்து ஃபின்எஃப்டி வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. எது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது நண்பர்களே. இப்போது இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் 21,664. இந்த ஜோன் அப்படியே வந்து இமிடியேட் ரெசிஸ்டன்ஸு 21,700 ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் 21,800. சரிங்களா? இது இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் நேற்றுக்கு சொன்ன அதே லெவலையே சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன். 21,300, 21,233. அது கீழே வந்துச்சுன்னா 21,057. இதெல்லாம் வந்து சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இது ஃபின்எஃப்டிக்கான லெவல்ஸு. ஓஐ டேட்டா வந்து வீடியோட இறுதியில் வந்து நான் சொல்கிறேன். மிட் கேப்பை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னு. இந்த சேனல் பேட்டர்னை வந்து இங்கே பாருங்களேன், நான் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் போட்டேன். மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஒரு கேண்டில் விழுந்திருக்கு. விழுந்த கேண்டில் இந்த சேனல் பேட்டர்னில் எப்படி சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்களேன். இந்த ப்ளூ கலர் லைனை வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். இந்த பிளாக் கலர் லைனும் ப்ளஸ் நம்மளோட சப்போர்ட்லேயும் எப்படி எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்களேன். இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படிங்கிறது இதுலேருந்து கன்ஃபர்மேஷன் ஆகுதுங்களா. ஏன்னா சப்போர்ட் எடுத்திருக்கு, ட்ரெண்ட் சப்போர்ட் எடுத்திருக்கு, மேலே வரும் அப்படிங்கிறது தான் என்னோட இப்போதைக்கான எதிர்பார்ப்புகள். நான் இது வரைக்கும் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். இப்போ மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. நான் என்னோடய எதிர்பார்ப்பு இதுக்கப்புறம் மேலே போகும் அப்படிங்கிறது தான் என்னோடய எதிர்பார்ப்பு. சரிங்களா? இன்றைக்கி வந்து டே ஹையை வந்து நான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிறேன். இந்த லெவல் 11,000 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். ஓகே, 10,933 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 11,000ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அது கீழே வந்துச்சு அப்படின்னா 10,800ங்கிறது சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 10,700ங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 10,591 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஓகே, இதுதான் மிட் கேப்புக்கான லெவல்ஸு. மிட் கேப்பு அப்படியே ஓப்பன் ஆன லெவல்லே ஏன் முடிஞ்சது அப்படின்னா இன்றைக்கி மிட் கேப்போட எக்ஸ்பிரி, அதனால் எங்கே ஓப்பன் ஆச்சோ ஃப்ளாட்டாகவே முடிச்சுக்கிட்டாங்க மார்க்கெட்டு. ஓகே, நாளைக்கு வந்து குளோபல் மார்க்கெட்லாம் கொஞ்சம் நல்லா பாசிட்டிவில் தான் இருக்குது. நம்ம கிஃப்ட் நிஃப்டியும் கொஞ்சம் பாசிட்டிவில் தான் இருக்குது. ஒரு கேப் அப்புக்கான பாசிபிலிட்டிஸ் நாளைக்கு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய எதிர்பார்ப்பு. சரிங்களா? ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓஐ டேட்டா நிஃப்டி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்ட்ராங்காக 22,500 சப்போர்ட் மாறிடுச்சு பாருங்கள். அடுத்தது 22,600 சப்போர்ட் ஆகிடுச்சு. இனிமேல் ரெசிஸ்டன்ஸ் எங்கேயுமே இல்லை பார்த்தீங்களா. பிரேக் அவுட் ஆனோடனே வந்து பாருங்கள் 23,000 தான் ரெசிஸ்டன்ஸு. மார்க்கெட்டு இந்த 400 புள்ளிகள் ரேலி வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிறது தான் இன்டிமேட் பண்ணுது. மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து 23,000ங்கிறது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்டிமேட் பண்ணுது. தென் நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பாருங்கள் 48,000 சப்போர்ட்டு. மார்க்கெட் இன்றைக்கி முடிஞ்சிருக்குது 48,581. 48,500 சப்போர்ட்டும் இருக்குது, ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. மேக்ஸிமம் கால் சைடு எங்கேயுமே ரெசிஸ்டன்ஸ் இல்லை பாருங்களேன். 49,000 தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதை விட்டால் 50,000 49,500. சரிங்களா? சப்போர்ட்டு மட்டும் 48,000 ஸ்ட்ராங்காக இருக்குது. மார்க்கெட்டு எவ்வளோ விழுந்தாலும் மேலே ஏறும் அப்படிங்கிறது தான் இதோட எதிர்பார்ப்பு. சரிங்களா? ஸ்ட்ராங்காக புட் சைடு தான் வந்து சப்போர்ட்டு நல்லா பில்ட் ஆகிட்டு இருக்குது. மேலே எவ்வளோ கீழே வந்தாலும் இனிமேல் வந்து அதை ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பார்க்கணும். இன்றைக்கி முடிஞ்சிருக்குது 21,600 ஃபின்எஃப்டி முடிஞ்சிருக்கு. 600 சப்போர்ட்டும் பில்ட் ஆகிருக்கு, ரெசிஸ்டன்ஸும் பில்ட் ஆகிருக்கு. சப்போஸ் நாளைக்கு எங்கே ஓப்பன் ஆகுதோ மிட் கேப் போலவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஃபின்எஃப்டியை கொஞ்சம் வந்து சேஃபாக வந்து ப்ளே பண்ணிக்குவோங்க நண்பர்களே. இப்போ நான் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, பர்சனல் ப்ராப்ளம். கொஞ்சம் வெளியில் போயிருந்ததுனால வீடியோ வந்து சீக்கிரமாக போட முடியல. அதுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு
2000 மெம்பர்ஸ் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.